வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு இன்னும் குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்குங்களா? கருமுட்டைன்றது உங்களுக்கு சுத்தமாக வளரவே இல்லையா? எவ்வளோ இன்ஜெக்ஷன் பண்ணியும் உங்களுக்கு வந்து வளராமல் போயிட்டுருக்குங்களா? அப்போ இந்த 2 தானியங்களை மட்டும் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கருமுட்டை வளர்ச்சின்ற பிரச்சனையே உங்களுக்கு வந்து 1 மாதத்தில் வந்து சரியாகும். அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் உடனே தரக்கூடியது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் விரிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது பெண்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருமுட்டை இன்னும் சரியாக வளராமல் இருந்துகிட்ருக்கு, இல்லை நாங்கள் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ வைத்தியங்கள் நீங்கள் வந்து எடுத்துமே உங்களுக்கு இன்னும் கருமுட்டையானது சரியான விகிதத்தில் வளராமல் இருந்துகிட்ருக்கு, இல்லை ஓவலேஷன் டேக்கு அப்புறம் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஆணோட ஸ்பெர்மோட சேர்ந்தால் கூட அந்த கருமுட்டை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் வளரவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 தானியங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுடைய அதாவது பெண்களுடைய கருப்பை தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். மற்றும் பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு இந்த 2 தானியங்களையும் நீங்கள் வந்து இந்த முறைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு வந்து ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதாவது இந்த மாதம் உங்களுடைய பீரியட் வந்து நாள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த பீரியடில் அடுத்த ஓவலேஷன் டேக்குள்ளே உங்களுடைய கருமுட்டை அந்த வளர்ச்சி விகிதம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கும். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து வெந்தயம் முளை கட்டியதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு முறைப்படி முளை கட்டிய தானியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய அதாவது பெண்களுடைய கருப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். மற்றும் சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் கூட வந்து பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து சரியான விகிதத்தில் வந்து வளராமல் இருந்துகிட்ருக்கும். இல்லை பர்டிகுலர் சத்துக்கள் உங்களுடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சத்துக்கள் வந்து இல்லாமல் போகிறதுனாலேயும் வந்து சில ஹார்மோன் இஷ்யூஸ்னாலே வந்து கருமுட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்குமே வந்து முளைக்கட்டிய வெந்தயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அபரிவிதமாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இது உண்மையான விஷயமும் கூட. சரி, இந்த முளைக்கட்டிய வெந்தயம் நீங்கள் எந்த முறைப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பீரியட் வந்த ஃபஸ்ட்டு அதாவது இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குமே உங்களுடைய மந்த்லி பீரியட் டேட்டுன்றது சரியாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ உங்களுடைய பீரியட் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போது நாளைக்குன்ற மாதிரி உங்களுடைய டேட் இருந்ததுன்னா அதுக்கு முதல் நாள் இரவே என்ன பண்ணுங்கள், வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவு என்ன பண்ணுங்கள், நல்ல சுத்தமான தண்ணியில் போட்டு நீங்கள் அதை அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த நாள் காலையில் அந்த நல்லா ஊறினதை என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஈரமான துணியில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் உங்களோட வீட்டு ஜன்னல்லே இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈர துணியை கட்டி விட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா உங்களுக்கு வந்து முளை விட்டு அது வந்து முளை கட்டிய ஒரு தானியமாக வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரியான வெந்தயத்தை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பீரியட் டேட் வந்த அந்த நாள்லேருந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. மற்றபடி நீங்கள் மதியானம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி அளவில் இல்லை ஈவினிங்குள்ளார நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டும் எடுத்துக்க தேவையில்ல. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க தேவையில்ல, நைட்டு தூங்கும்பொழுதும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெந்தயத்தை முளைக்கட்டி வச்சு அந்த வெந்தயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய உடம்புக்கு வந்து எடுத்துக்குங்களேன். உங்களுக்கு சில பெண்களுக்கு சர்க்கரை வியாதினால கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரு வந்து தங்காமல் போயிட்டுருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் இந்த முளைக்கட்டிய வெந்தய தானியமானது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்களுடைய சர்க்கரை அளவு இயற்கை முறையிலே வந்து நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மற்றும் நீங்கள் ஒரு நாளுக்கு அதாவது இந்த உங்களுடைய பீரியட் வந்து அந்த ஒரு மாதம் முழுவதுமே அடுத்த பீரியட் வர வரைக்குமே தினமும் 1 கப்பு 1 கையளவுன்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். பெண்களுடைய கருப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு கருமுட்டை வளர்ச்சிக்குமே அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். கண்டிப்பாக தவற விடாதீங்க. அடுத்தது 2வது தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முளைக்கட்டிய உளுந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த முளைக்கட்டிய உளுந்தை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் பொட்டாசியம், கால்சியம், அதுக்கப்புறம் நியாசின் இரும்புச்சத்து, அதுக்கப்புறம் தியாமின், அதுக்கப்புறம் ரிஃபோப்ளோஃபின், அதுக்கப்புறம் அமினோங்கள், இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இந்த முளைக்கட்டிய உளுந்தில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பிட்ட சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓவலேஷன் முடிஞ்சு சில பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அதனுடைய ப்ராசஸ் நடக்கும்பொழுது அவங்களோட உடம்புல ஹார்மோன் இஷ்யூஸ்னால இந்த மாதிரியான
சோர்வுகள் இருக்கும். இந்த மாதிரியான அடிஷனல் சோர்வுகள்னாலையும் அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு சரியான விதத்தில் அந்த கருமுட்டை சுழற்சி முறைன்றது அந்த ட்ராவல் பண்ணுறது மற்றும் வந்து அது கருப்பையை வந்து அடைகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தாமதம் ஏற்படும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை சில பெண்களுக்கு வெடிக்காமல் இருக்கும், கருப்பையை போய் அடைஞ்சு கூட வெடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்து கருப்பை தொடர்ந்து சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த முளைக்கட்டிய உளுந்தை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பீரியட் வந்த அந்த முதல் நாள்லேருந்து ஒரு மாதம் அளவுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. முளைக்கட்டிய வெந்தயம் வந்து அதே முறை தான், நம்ம நார்மலாக வந்து பச்சைப்பயிறு எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்ட வைப்போமோ அதே முறை தான், வெந்தயத்தை எப்படி நம்ம முளைக்கட்ட வச்சோமோ அது சேம் அதே முறையில் தான் ஊற வச்சுட்டு அதை வந்து ஈரத்துணியில், ஆனால் அந்த உளுந்து வந்து நல்லா ஃபுல்லாக ஊறினா தான் நம்மளுக்கு வந்து அந்த முளை கட்ட வேண்டிய பதத்துக்கு வந்து வரும். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுங்க. நல்லா ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஈரத்துணியில் கட்டி நீங்கள் வந்து வச்சு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்தானது உங்களுக்கு முளை கட்டி வந்துடும். அதையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, வெந்தயம் கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நேரத்தில் வந்து அந்த உளுந்தையும் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒரே நேரத்தில் சேர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் உளுந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும்போது இந்த 2 தானியங்களும் சரியான விகிதத்தில் நீங்கள் வந்து ஒரு கப்புன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சின்ற பிரச்சனையே, உங்களுக்கு கருமுட்டை வளராதனால தான் உனக்கு குழந்தை உண்டாகலைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையே இனி இருக்கவே இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்பகமான, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான 2 விஷயங்கள் இது. இந்த 2 முளைக்கட்டிய தானியமும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சின்ற பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக வந்து சரி செய்யலாம். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலை நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.